பார்க்கலாம். என் தாயார் ஐயோ வீட்டுக்காரன் வீட்டுக்காரன் என் தாய் அடியம்மா அடி எந்த பேர் போலியாந்திரான் என்பார் அடி இன்று நான் உன்னை காண வந்தேன் நம்பக்கூடாது. அடி இன்று நான் உன்னை சேராவிட்டான் என்ன மறுபடிக்கு சந்தானம் இல்லை என்று அந்த மீனாட்சி அம்மா யாரோ அந்த கொச்சையான கடவுளோ அந்த மீனாட்சி அம்மா யாரோ அந்த சொக்கான கடவுளோ தாயார் கலவிரியே அவர் பச்சமாய் புறத்தாரடி என் தாயார் கலவிரியே அவர் பச்சமாய் புறத்தாரடி என்னையா இன்னைக்கு நான் வந்து உன்னை ஒண்ணுட்டாரு மறுபடியும் சந்தானம் கிடையாது அதாவது குழந்தை பாக்கி கிடையாது ஆகையால் உன்னை சேர்ந்து யாரு என் தந்தை விஜயராஜன் என் தாய் அள்ளியம்மா இருவருக்கும் பிறந்த என் பெயர் குடியேறுகிறேன் நம்ப முடியாது. ஏன்னு கேளுங்க. என்னன்ற என்னத்தான் வேணும் உனக்கு? சொல்லியா ஐயா அம்மா நான் பொண்டாட்டி சொல்லியா தாலி சொப்பு எடுத்துதா ஒரு வேலை தொட்டுரும். சரி இந்த மனுஷன் அவன் வீட்டுக்கார மாதிரியா இருக்குது. நான் நாம்பளுக்கு நான் பொண்டாட்டி மாதிரியா இருக்குது. இருந்தாலும் என் வீட்டுக்காரன்னு சொல்றேன் நான் நம்ப முடியாது. எப்படி என்றா ஆமா என் வீட்டுக்காரன்னு சொல்ற நம்ப முடியாது. நான் கேட்கக்கூடிய 3 கேள்விகளுக்கு சரியான பதில் தெரிவித்தாயனா நான் சைட் அடிக்கிறேன். ஒரு சைட் நீ கேட்கும் 3 கேள்விக்கு நான் சரியான பதில் தெரிவித்தா நான் சத்தியமா நான் அப்படித்தான் நம்புவேன். அப்படித்தான் சரி நீ கேட்கும் 3 கேள்விக்கு நம்ம நீ பஞ்சலிக்க சரி 3 கேள்விகளுக்கு நீ பதில் சத்தியமா நீ சொல்லிட்டு சத்தியமா வர கண்டிப்பா பஞ்சலிக்க. முதல் கேள்வி என்ன தெரியுமா? உன்னுடைய கேள்வி என்ன? இருந்தாலும் இந்த கோட்டையாகப்பட்டது ஆகாயத்தில் இருக்கிறது. இந்த கோட்டை மேல போயிட்டு கீழே வரணும். ஆமா போயிட்டா மேல போயிட்டு கீழே வந்து நிக்கணும். சத்தியமா நான் நம்புறேன்.
என் தாயானவள் உத்தமையான பத்திரியாக இருந்தால் இந்த கோட்டையானது மேற்புறமாக அம்மா எனக்கு தலை சுத்துது கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுருங்களே. கோட்டை மேற்புறமாக போகிறது. ஆமா முடியாது, எனக்கு தலை சுத்துது கீழே விட்டுருக்கு. இறங்க வேண்டும். ஆமா அடி இறங்கி வர விதம் பாரு. கோட்டை மேற்புறமாக போயிடும். ஆமா கீழ்ப்புறமாக போயிடும். ஆமா முடியாது, நான் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். பந்தலிக்கு வருது. அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். நான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் வர முடியாது, வர முடியாது. சொல்லுங்களேன், வர முடியாது. ஏன் சொல்றேன்? எதுக்கு வர சொல்றேன்? முதல் கேள்வி தான் முடிந்திருக்கிறது. இன்னும் 2 கேள்வி இருக்கிறது. தெரியுமா? நம்பக்கூடாது, நம்பவே கூடாது. கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன? இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? இப்பேற்பட்ட கோட்டைகளை புறதாக இருக்கக்கூடிய பொன்னால செய்து வைத்திருக்கக்கூடிய பொன் பதுமை. மன்னார் செய்த இந்த பெண் பதுமை பொன் பதுமை ஆகப்பட்டது. வாய் திறந்து பேசினால் நான் அப்படித்தான் நம்புவேன், அப்படித்தான் நம்புவேன், அப்படித்தான் நம்புவேன். மண்பொம்மை பேசுமாடா. இதுல தான் தோற்றுருக்கோம். முடியாது, உன்னால முடியாது. சென்று கலாதாரி அதில் பெற்றிற்காக மண்பொம்மை என் தாயானவள் உத்தமையான பத்திரியாக இருந்தால் இந்த பெண் பதுமை வாய்த்திருந்த சித்திர பதவி வாங்கிக்கிறது கேட்காது. ஆமா, நோ 2 கேள்விக்கு பதில் தெரிவிச்சேன். ஆமா, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? 2 கேள்விக்கு சரியான பதில் தெரிவித்து விட்டேன். ஆமா, கடைசியா எம்மா பெரியம்மா, கடைசியா இறுதியா ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? லாஸ்ட் கேள்வி. அங்க கட்டு மேல ராத்தி மாறி கொட்டினா
காய்கறித்தார மணிக்காத அந்த மணி ஆமா கட்டி ஆராய்ச்சி மணி மணியாகப்பட்டது மணியாகப்பட்டது உன்கணவன் சொல்லி மூன்று முறை மணி அடித்தார். சொல்லிவிட்டார். Don't touch me. நான் தொட்டு பேசுவேன். நான் ஒரு பொம்பளை இல்லையா? ரெண்டு கேள்வியோட பாஸ் ஆயிட்டு ஒரு ஆம்பளை கத்தனா தெரியா? தெரியா போடு. இப்பொழுது நான் கேட்கும் கேள்விக்கு நான் பதில் தெரிவித்து நீ பதில் பதில் சொல்லி மாற்றமே தெரியாது. சத்தியமான உண்மை வரைக்கும் இந்த கேள்வி தான் அவுட் ஆயிடும். முடியாது. சத்தியமா உன்னால தெரிவிக்கவே முடியாது. வந்தா எப்ப தெரியுது? முடியாது. முடியாதா? இப்போல கேள்வி ரெண்டு கேள்வி போய் சொல்லிட்டேன். இது ஒரு கேள்வி. லாஸ்ட் கேள்வி சத்தியமா நீ